வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு கைரேகை டாட்டூ இதய வடிவில நம்ம எப்படி போடுறதுன்றத தெரிஞ்சுக்கலாம். அது காதலன், காதலனியோட கைரேகையா இருக்கலாம். இல்ல அப்பா, பொண்ணோட கைரேகையோட இருக்கலாம். இல்ல அம்மா, மகனோட கைரேகையோட கூட இருக்கலாம். இது உங்கள் விருப்பப்படி 2 கைரேகைகளையும் ஒண்ணு சேர்த்து இதய வடிவத்துல நாம எப்படி போடப் போறோம். இப்ப பரபரப்பா போயிட்டுருக்கிற இந்த இதய வடிவத்திலான கைரேகை டாட்டூ எப்படி நம்ம பண்ண போறது அப்படின்றது, ஸ்டென்சில் எப்படி நம்ம செய்ய போறோன்றத இந்த காணொளியில ரொம்ப சுலபமா எப்படி பண்ண போறேன்றத நான் உங்களுக்கு தெளிவா விளக்கி சொல்றேன். முதல்ல நீங்க இந்த மாதிரியான ஒரு 2 கைரேகைகளை எடுத்துக்கங்க. இது ஆண், பெண் அப்படின்ற தெரியறதுக்கோசரம் எம்எஃப் மேல், ஃபீமேல் அப்படின்னு நான் எழுதியிருக்கிறேன். இதுதான் உங்களுக்கு இறுதியான ஒரு ஸ்டென்சில் வடிவம். பாருங்க, இந்த இதே வடிவத்துல உங்களோட கைரேகை, அதாவது 2 பேரோட கைரேகையும் 2த்தையும் ஒண்ணா இணைச்சு பாதி பாதி உங்களுக்கு இந்த கைரேகை டாட்டூவை நம்ம பண்ணுறதுக்கான ஸ்டென்சில் இது. வாங்க இதை நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல நீங்கள் கூகுள் க்ரோம் போயிட்டு இந்த மாதிரி ஒரு ஹார்ட் கிளிப் ஆர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுலபமான சிம்பிளான ஒரு ஹார்ட் ஷேப்பில் ஒரு கிளிப் ஆர்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான ஃபிங்கர் பிரிண்ட் டாட்டூ, அதாவது கைரேகை டாட்டூ நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டென்சில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபோட்டோஷாப் அப்படின்ற ஒரு செயலி உங்களோட கம்ப்யூட்டரில் அவசியமாக வேணும். அதனால் நீங்கள் உங்கள்கிட்ட ஃபோட்டோஷாப் இருக்குதான்னு நீங்கள் முதல்ல உறுதிப்படுத்திக்கங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு ஹார்ட் ஷேப்பில் ஒரு கிளிப் ஆர்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி நாம் 2 பேரோட கைரேகையை இணைக்கிறது அப்படின்றத ரொம்ப சுலபமாக இந்த ஸ்டென்சிலில் பண்ணுறது எப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அதனால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்றது உங்களுக்கு புரியும். வாங்க, நாம் இந்த ஹார்ட் ஷேப்பான கிளிப் ஆர்ட்டை டவுன்லோட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நாம் உங்களுக்கு இதை நான் எப்படி பண்ணுறேன்றதை இதை நான் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அதனால் உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இதை பண்ணலாம். முதல்ல நீங்கள் ஃபோட்டோஷாப் செயலியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோஷாப் நீங்கள் செயலியை ஓப்பன் பண்ணோடனே முதல்ல ஒரு புதிய பக்கத்தை ஓப்பன் பண்ணிங்க. அதுக்கு யூஎஸ் பேப்பர் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்ட உடனே உங்களுக்கு ஒரு புதிய பக்கம் ஓப்பன் ஆகிடும். இதுக்கப்புறம் நீங்கள் முதல்ல சேவ் பண்ணி வச்சுருந்த அந்த ஹார்ட் ஷேப்பில் ஆனால் ஒரு கிளிப் ஆர்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் நான். இந்த மாதிரி வழிமுறையை வெறும் டேட்டூ கலைஞர்கள் மாத்திரம்தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை. நீங்கள் டேட்டூ போட்டுக்க ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் டேட்டூ போட்டுக்க ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்களும் இதை உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஷேப்பில் ஹார்ட் அந்த மாதிரியான ஷேப்பில் செய்யலாம். வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். முதல்ல நீங்கள் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருந்த இந்த கிளிப் ஆர்ட்டை ஓப்பன் பண்ண உடனே க்ராப் டூல் பயன்படுத்தி நீங்கள் இதை ஃபஸ்ட்டு க்ராப் பண்ணி எடுத்துக்கோங்க. வெளிப்புற பக்கத்தை மாத்திரம் க்ராப் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை எடுத்துட்டு உங்களுக்கு மறுபடியும் நீங்கள் முதல்ல இப்போ ஓப்பன் பண்ணி வச்சுருந்த யூஎஸ் பேஜ் பேப்பரில் Ctrl X பண்ணி கட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதில் Ctrl V பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பேஸ்ட் பண்ண உடனே இந்த மாதிரி வரும். உடனே Ctrl T பிடிச்சிட்டு ஷிஃப்ட்டு பிடிச்சிங்க. ஷிஃப்ட்டு பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஷேப்பு கரெக்டாக இருக்கும். மறுபடியும் இதை நீங்கள் உங்கள் மையப்பகுதியில் வச்சுக்கோங்க. அவங்க எவ்வளோ பெரிய சைஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. உங்கள் 2 இன்ச்சு குறைஞ்சபட்சம் ஒரு 2 இன்ச்சில் போட்டால் கொஞ்சம் நல்லா தெரியும். அதை விட நீங்கள் சின்ன சைஸ் பண்ணும்போது அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஒன்றோட ஒன்று மெர்ஜ் ஆக சான்ஸ் இருக்குது. நீங்கள் டேட்டூ ஹீல் ஆனதுக்கப்புறம் கிளம்ஸி ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். அதனால் 2 அங்குலத்தில் நீங்கள் முதல்ல சூஸ் பண்ணிக்கங்க. இதுக்கப்புறம் நீங்கள் இதை ஃபஸ்ட்டு நான் எப்படி கட் பண்ணணுன்றதை சொல்கிறேன். இதுக்கு அடுத்து நீங்கள் மெனு போயிட்டு ஓப்பன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். Ctrl O அப்படின்ட்டு ஓப்பன் கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் 2 பேரோட கைரேகையை நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்க இல்லையா, அதை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமோ இல்லை மெயில் மூலமாகவோ நீங்கள் ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டருக்கு ஷேர் பண்ணி அதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா இந்த கம்ப்யூட்டரில் நீங்கள் எந்த இடத்துல சேவ் பண்ணீங்களோ அதை ஓப்பன் பண்ணிங்க. இந்த மாதிரி நான் முதல்ல ஒருத்தரோட கைரேகை மாத்திரம் நான் கட் பண்ணி இதில் சேவ் பண்ணியிருக்கிறேன்.
இரண்டாவது கைரேகை வந்து கட் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். வாங்க பாருங்கள். இந்த மாதிரி கண்ட்ரோல் V கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ஓப்பன் பண்ண அந்த யூஎஸ் பேப்பர் பேஜில் வந்துட்டு இந்த மாதிரி சேவ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது இதை வந்து நீங்கள் சைஸ் கூட மாற்றிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு சைஸு இதை பெருசு பண்ணணும் அப்படின்றது ஒரு ஃபார்முலா இருக்குது. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான். ஸோ வாங்க நம்ம ரெண்டாவது கைரேகை நம்ம எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். மறுபடியும் இந்த பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு இந்த நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு லாசோ டூல் வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை வச்சு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ரொம்ப சுலபமாக வந்துட்டு உங்களுக்கு வெளிப்புற பகுதியை வந்து கட் பண்ணலாம். கவனமாக நீங்கள் அந்த கைரேகையை கட் பண்ணாமல் வெறும் வெளிப்புறத்தை ஒட்டினா மாதிரியான பகுதியை மாத்திரம் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக அந்த எஃப் அப்படின்றத ஒரு ரேகையை எடுத்துருக்குறேன். இதுக்கு முதல்ல வந்து அந்த எம்னு நாம் எழுதின அந்த ஒரு கைரேகை கட் பண்ணி நான் முதல்ல நம்ம பேஜ் ஓப்பன் பண்ண அந்த யூஎஸ் பேப்பர் பேஜில் சேவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ மறுபடியும் இதில் கண்ட்ரோல் V பண்ணிட்டீங்கன்னா இந்த பேஜ் இது மாதிரி வந்துடும் உங்களுக்கு. இதை நீங்கள் திருப்புறதுக்கு கண்ட்ரோல் T செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணால் இந்த மாதிரி வரும். ஸோ இதை நீங்கள் ரீசைஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்துட்டு நீங்கள் சேஞ்சும் பண்ணிக்கலாம், ரொட்டேட்டும் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ரீசைஸ் பண்ணும்போது ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு ரீசைஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த கைரேகையோட ஷேப்பு சேஞ்சு ஆகாது. இப்போ லேயர் 1 நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. லேயர் 1 தான் அதுதான் வந்துட்டு கிளிப் ஆர்ட்டாக ஹார்ட்டது. அந்த பேஜுக்குள்ளே அது நாம் முதல்ல வந்து 2 இன்ச்சுக்கு கரெக்டாக நாம் செலக்ட் பண்ணிகிட்ருக்குறோம். அதனால் அதில் எந்த மாற்றமும் இல்லை. இதுக்கப்புறம் நாம் இந்த கைரேகையை இதுக்கு உள்ளே ஃபிட் பண்ணுறது எப்படி, எந்த அளவுக்கு நாம் கட் பண்ணால் கரெக்டாக அந்த ஹார்ட் ஷேப்பில் நம்ம அந்த கைரேகை வரும் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம முதல்ல கட் பண்ண லேயர் 2 நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இன்ச்சில் மேலே கார்னரில் லெஃப்ட் சைடில் இருந்து வச்சுக்கோங்க. இதோட ஃபார்முலா வந்துட்டு 1:1.5. அதாவது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். நீங்கள் அந்த கைரேகையை வந்து ரீசைஸ் பண்ணும்போது உங்களுக்கு 1:1.5 ரேஷியோவில் நீங்கள் இதை சைஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஹார்ட் ஷேப் வந்துட்டு 2 இன்ச் ஆல்ரெடி நீங்கள் எடுத்துருக்குறீங்க. ஸோ அதனால் இது 1 இன்ச் 1 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ உங்கள் கைரேகையை நீங்கள் எவ்வளோ பெருசு ரீசைஸ் பண்ணணும் அப்படின்றது சொல்கிறேன். ஸோ 2 இன்ச்சில் வந்துட்டு உங்களுக்கு 1.5 எவ்வளோன்னா 3 இன்ச் வரும். ஸோ அதனால் நீங்கள் 3 இன்ச் அளவுக்கு உங்களோட ஒரு ரேகையை மாத்திரம் ரீசைஸ் பண்ணிக்கோங்க, பெருசு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் இன்னொரு ரேகையும் வந்து நீங்கள் கரெக்டாக ஒரு 3 இன்ச் அளவுக்கு ரீசைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஃபார்முலா வந்துட்டு எல்லா கைரேகை டேட்டூ நீங்கள் பண்ணும்போது இந்த ஃபார்முலா தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்துட்டு உங்கள் ரேகை வந்துட்டு ரொம்ப தெளிவாக அந்த ஹார்ட் ஷேப்புக்குள்ளே கரெக்டாக ஃபிட் ஆகும். நான் பலமுறை இது டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். அதனால் உங்களுக்கு இது சொல்கிறேன் நான். இதே மாதிரி இரண்டாவது லேயரையும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்கள் ஹார்ட் ஷேப் ரேகை செலக்ட் பண்ணி லாக் பண்ணி வச்சுக்கலாம். ரெண்டாவது ரேகை நீங்கள் செலக்ட் பண்ணி மறுபடியும் அதே மாதிரி ஒரு 3 இன்ச்சுக்கு நீங்கள் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வந்து மேஜிக் வாண்ட் டூல் அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஹார்ட் ஷேப்புள்ள கிளிக் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் கிளிக் பண்ணும்போது ஹார்ட்டுக்கு உள்ளே இருக்கிற போர்ஷன் மாத்திரம் தான் கட் ஆகும். ஸோ வெளிப்புற போர்ஷன் எதுவும் கட் ஆகாது. ஸோ ஹார்ட் ஷேப்பு இப்போ வந்து உங்களுக்கு காலியாக தெரியும். இந்த ஹார்ட் இருக்கிற லேயரை நீங்கள் லாக் பண்ணணும்னா லேயர் பேனலில் இருக்கிற லாக் ஐக்கானை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ வந்து அந்த ஹார்ட் வந்து உங்களுக்கு அங்கே இங்கே மூவ் ஆகாது. இதுக்கப்புறம் நீங்கள் அந்த கைரேகையை எடுத்து இந்த மாதிரி ட்ராக் பண்ணிடுங்க. இப்போ ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அன்லாக் பண்ணிட்டு கூட உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ இந்த மாதிரி இதை பேக்ரவுண்டில் வர மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா இப்போ ஈஸியாக வந்து உங்களுக்கு ஒரு பாதியோட கைரேகை, ஒருத்தரோட கைரேகை பாதி வந்துட்டு உங்களோட ஆர்ட்டுக்குள்ளே கரெக்டாக ஃபிட் ஆகிடும். இந்த மாதிரி இதை ரீசைஸு இல்லை ரொட்டேட் பண்ணுறதுக்கு கேப்ஸ் லாக் பட்டனை பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் கண்ட்ரோல் T செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் கேப்ஸ் லாக்
பட்டன் பிடிச்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக அந்த ஆர்ட்டுக்குள்ளே நீங்கள் எந்த ஷேப் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடு. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடுங்க. என்ட்ரு கொடுத்துட்டீங்கன்னா பேக்ரவுண்ட் இருக்கிறத வந்து நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற கைரேகை பகுதியை வந்து நீங்கள் எரேஸ் பண்ணிவிடுங்க. ஒரு பாதி வந்துட்டு கைரேகை இந்த மாதிரி உங்கள் ஆர்ட்டுக்குள்ளே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் இதே மாதிரி தான் ரெண்டாவது வந்துட்டு இதே வழிமுறையை நீங்கள் பின்பற்றி பாதி வச்சுட்டிங்கன்னா போதும். பாருங்கள், அந்த ஆர்ட்டுக்குள்ளே இருக்கிறது வந்து கட் பண்ணக்கூடாது. நீங்கள் அதை எரேஸ் பண்ணும்போது கரெக்டாக பண்ணுங்கள். ஒரு பாதி வந்து இப்போ உங்களுக்கு ஆர்ட்டுக்குள்ளே தெளிவாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்கள் லேயர் வந்துட்டு பேக்ரவுண்டில் வர மாதிரியும் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மெத்தட் தான் வந்துட்டு உங்களுக்கு இன்னொரு பாதி ஒரு கைரேகையும் இந்த மாதிரி அந்த ஹார்ட் ஷேப் இருக்கிற டீபாட் இருக்கிற லேயருக்கு பேக் சைடு வர மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு பண்ணிக்கோங்க. லேயர் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அப்படியே இந்த ஹார்ட் ஷேப் எந்த லேயர் பார்த்தா அது மேலே அப்படியே ட்ராக் பண்ணிக்கணும். பண்ணும்போது இந்த கைரேகை ஆர்ட்டுக்கு பின்னாடி போயிடும். இந்த மாதிரி இந்த லேயர் பின்னாடி வந்துடும். ஸோ இந்த லேயர் 3 செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வேணும் அந்த ஷேப்பு நீங்கள் முதல்ல ஒரு பாதி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு பாதி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுடுங்க. அவ்வளோதான், ரொம்ப சுலபமாக ஆயிடுச்சு. இப்போது இந்த கைரேகை டேட்டூ ஸ்டென்சில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற பகுதியை வந்துட்டு நீங்கள் எரேசரில் டெலீட் பண்ணிக்கலாம். மறுபடியும் நீங்கள் அந்த ஆர்ட்குள்ளே கரெக்டாக வரா மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு 2 பேரோட கைரேகையும் பாதி பாதி வரா மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப சுலபமான வழிமுறை. நீங்கள் ஒரு டேட்டு கலைஞராக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் இந்த மாதிரியான ஒரு கைரேகை டேட்டு போட்டுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் சரி, உங்கள்கிட்ட கம்ப்யூட்டர் இருந்தால் இதை நீங்களே பண்ணிடலாம். ஃபோட்டோஷாப் செயலி இருந்தால் ரொம்ப சுலபமாக பண்ணலாம். அவ்வளோதான், இந்த கைரேகை டேட்டூ ஸ்டென்சில் வந்து முடிந்தது. இது ரொம்ப ரொம்ப சுலபமான வழிமுறை. இதுக்கப்புறம் நீங்கள் இது சேவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த செயலியில் இருந்தே நீங்கள் பிரிண்ட்டும் கொடுத்துக்கலாம். பிரிண்ட் கொடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இதே வடிவிலான கைரேகை டேட்டூ போடுறதுக்கான ஒரு ஸ்டென்சில். மறுபடியும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திக்கலாம். வணக்கம்.